ஜென்ரலாவே நீங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது உங்களால ஒரு பொண்ணு சஃபர் ஆயிட்டு வரான்றத நீங்க சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நானுமே கூட உங்களை மிரட்டணுன்ற இன்டென்ஷனோடலாம் வரல. சிச்சுவேஷனை உங்ககிட்ட எடுத்து சொல்லி உங்களை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும் தான் நான் ட்ரை பண்ணேன். அது எதுவுமே சரியா வரலன்ற ஒரு பாயிண்ட்ல தான் நான் உங்ககிட்ட வேற மாதிரி நடந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே சிச்சுவேஷன் தான் பிரதர் காரணம். எப்படியும் நீங்க இந்த முடிவை எடுப்பீங்கன்றப்போ அதை சரியான டைம்ல எடுக்கிறதுக்காக நான் உங்களை புஷ் பண்ணேன், அவ்வளவுதான். இது பாருங்க, நான் மிரட்டி தான் நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்கன்றத நான் சத்தியமா நினைக்கல. சோ உங்ககிட்ட எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தான் சொன்னேன்லக்கா, மாமா கண்டிப்பா நிவனை கூட்டிட்டு வந்துருவாருன்னு. இப்ப என்ன சொல்ற? மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏய் யமுனா, சில் சில். உங்க அக்கா நான் நிவினை கூட்டிட்டு வரதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, ஃபால்ஸ் அவுட் கொடுத்துட்டாருன்னு அளந்துருப்பாளே. ஆமா மாமா, கரெக்டா சொல்றீங்க. எப்படி மாமா? உனக்கு தான் அதெல்லாம் புதுசு. ஆனா என்கிட்ட இதையே சொல்லிதான் 2 நாளா என்ன வச்சு செஞ்சாளே. இன்ஃபேக்ட் நேத்து நைட்டு தான் இதுக்காகத்தான் என்ன வச்சு செய்யறானே தெரியும். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாசமா எனக்கே என்ன பார்த்தா பாவமா இருக்கிற அளவுக்கு ஏன் எதுக்குன்னே தெரியாம என்ன வச்சு செஞ்சிருக்கா. ஏங்கா, ஏன் மாமா கிட்ட அப்படி நடந்துட்ட? அது ஹஸ்பண்ட்னா பொதுவாகவே ஒய்ஃபுக்கு பொம்மை மாதிரியே தெரியும் போல இருக்கேம்மா. அதான் சும்மா டைம் பாஸுக்காக வச்சு செஞ்சிருக்கா, வேற ஒன்றும் இல்லை. இல்லை காவேரி?